நான் கேக்குறேன், கொடுக்கா கொடுக்கா. வாமா ஆடியர்ஸ் இப்ப வர. நேத்து சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டேன், எல்லா வேலையும் நானே முடிச்சிட்டேன் விடு. நேத்து அவ்வளோ வேலையும் சேர்த்து நானே பண்ணதுல அண்ணனுக்கு ஆபீஸ்க்கு லேட்டா போய் அவ்வளோ திட்டு வாங்கின. நீ ஏன் நேத்து சொல்லாம கொள்ளாம லீவ் போட்ட? என் தம்பி பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாக்கா. அவங்க வீட்டுல பொட்ட புள்ள இருக்குல்லக்கா, சின்ன புள்ள. அதுக்குதான் புத்தி சாதனம் இல்லைல்லக்கா. அந்த பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சுக்கா. அதனால தான்க்கா நான் வரல. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்கள வீட்டுல கூட விட்டு தனியா விட்டுட்டு போக முடியலக்கா. அதனால தான்க்கா நான் கூடவே இருந்தேன். அதனால தான்க்கா வர முடியல. ஏன் டே கேர் எதுவும் இல்லையா? அங்க போய் குழந்தைய விட்டுருக்கலாமே. அங்கெல்லாம் விட்டோம்னா பணம் வேற கேட்பாங்கக்கா. அதுக்கெல்லாம் நாங்க பணத்துக்கு எங்கக்கா போவேன்? இது என்ன திராவிட மாடல் அரசா? நம்ம மோடி மாடல் அரசு. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காகவே ஒரு டே கேர் சென்டர் நம்ம மோடி அரசாங்கம் திறந்து வச்சிருக்காங்க. அதனால எந்த விதமான கவலையும் இல்லாம அப்பா அம்மா அந்த டே கேர் சென்டர்ல தன்னுடைய குழந்தைங்களை சேர்த்துட்டா, இதுக்குன்னே சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், பிசியோதெரபிஸ்ட், கவுன்சிலர், அதுவும் இல்லாம அதுக்கு ஏத்த மாதிரி வயசுக்கு ஏத்த மாதிரி பொம்மைகள், எல்லா விஷயமும் அருமையா பண்ணி வச்சிருக்காங்க. கவலையே படாம நம்ம அந்த குழந்தைங்களை விட்டாக்கா நம்மளை விட அருமையா பாத்துப்பாங்க. சாப்பாடெல்லாம் எப்படி அக்கா? சாப்பாடெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்ல சத்தான செறிவூட்டப்பட்ட அரிசி எல்லாமே மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. அவங்க அங்க இருக்க டீச்சர்ஸே அதை சமைச்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அவங்களே சாப்பிட்றாங்கன்னா பாத்துக்கோயேன். அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்களாம் குழந்தைங்களை எங்க போய் விடுவாங்க? அதனால ஒவ்வொரு வார்டுலயும் இதுக்காகவே அங்கன்வாடிகள் திறந்திருக்காங்க. அதுல இருக்க குழந்தைங்களை நம்மளை விட அப்பா அம்மாவோட ரொம்ப நல்லா கண்ணு கருத்துமா பாத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கோயேன். அதனால நாளைக்கே என்ன பண்றேன், ஒரு தம்பி கிட்ட சொல்லி அந்த குழந்தைய இட்டுட்டு போயிட்டு அந்த சிறப்பு குழந்தைகள் இருக்க சென்டர் இருக்கு இல்லையா, அங்க போய் சேர்த்து விட சொல்லிடு. அக்கா இவ்வளவு இருக்காக்கா? இது எங்கக்கா இருக்கு நம்ம ஊர்ல? கொஞ்சம் சொல்லுங்கக்கா. நாளைக்கே நான் உனக்கு விசாரிச்சுட்டு உனக்கு சொல்றேன். கண்டிப்பா கூட்டிட்டு போய் சேர்த்துரு. ரொம்ப நன்றிங்கக்கா. நான் நாளைக்கே போய் பார்த்துட்டு வரேன்க்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா.